இங்கே பணத்தை எடுத்தது கதிர் தான் அப்படின்றத பேங்க்குக்கு போனது மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. கதிர் தான் தன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அதை வந்துட்டு மாற்றினது. அதுக்கப்புறம் அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லி எங்கள் கதிர் பணத்தை எப்போ திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனையும் பண்ண, கதிர் எதுக்காக எடுத்தான், ஏன் எடுத்தான்ற விஷயத்த சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. கதிர் ஒரு அளவுக்கு மேலே இந்த விஷயத்த சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சரவணன் ரொம்ப கவலையோடு இருந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நமக்காக இவ்வளோ பெரிய பழியை இந்த வீட்டில் கதிர் எதுக்காக சுமத்தணும் அப்படின்னு நினச்சவங்க இங்கே வெளியே தள்ளுறப்போ கதிரை பிடிச்சு இழுத்து நிறுத்தி, இதுக்கெல்லாம் காரணம் நான் தாப்பா, எனக்காக தான் அவன் பணத்தை எடுத்தான்னு சொல்லும்போது இதை கேட்ட பாண்டியன் அதிர்ச்சியாய் நின்றுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னடா சொல்கிறடின்னு எங்கள் கோமதி கேட்க, நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எங்கள் சரவணன் மொத்த குடும்பத்தார் முன்னிலையிலையும் சொல்லும்போது அப்போ தான் இங்கே மீனாவுக்கும் சரி ராஜிக்கும் சரி உண்மையெல்லாம் தெரியுது. பணத்தை கொடுத்துருப்பாங்கன்னு தெரியும், ஆனால் எப்படி ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு இப்போ தானே தெரியுதுன்னு எங்கள் மீனாவும் முணுமுணுக்க, என்னக்கா இப்படி பண்ணிட்டீங்க, என்கிட்ட கூட சொல்லலையாக்கான்னு சொல்லும்போது, எனக்கும் தெரியாது ராஜி, பணத்தை வெளியில் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், கடைசியில் மாமாவோட பணத்தை எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையேன்னு இங்கே மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்கிட்ட அவர் கேட்கும் பொழுதே என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்துருந்தனாலாவது இப்போ கதிருக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நினச்சி இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறாங்க மீனா. இங்கே செந்திலை பார்க்க செந்திலை தலை குனிஞ்சு நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் தன்னுடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க, ஆமாப்பா, அன்னைக்கு அண்ணனை அந்த ஹோட்டல் ரூம்க்கு வெளியிலே நிற்க வச்சுட்டாங்க. பாவம் அண்ணன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னது. நாங்கள் அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சு பார்த்தோம், பணம் எங்கேயுமே கிடைக்கல. எங்கள் கதிர் அவனுடைய வருமானத்தில் ஒரு 5000 பணமும் மீதி 5000 பணத்தை தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்டையும் வாங்கி மொத்தம் 10,000 பணத்தை ரெடி பண்ணி போட்டு விட்டுட்டான். மீதி 11,000 பணத்தை எப்படி போடுறதுன்னு தெரியாமல் தான் வேறு வழி இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எடுக்க வேண்டியதை போயிடுச்சுப்பா, மன்னிச்சிருங்கப்பா, உங்கள்கிட்ட கேட்காம செஞ்சதை தவறு தான். ஆனால் அண்ணனுக்காக இதை நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோன்னா அது எங்களுக்கு பெரிய ஒரு மனவழியை கஷ்டத்தை கொடுக்கும். அண்ணன் பாவம் இல்லையா, இது நாள் வரைக்கும் ஆசைப்பட்டு எதையுமே கேட்டதில்லை, ஆசைப்பட்டு எங்கள் சென்னைக்கு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா நீங்களும் கஷ்டப்படுவீங்க, பாவம் அண்ணனும் இதனால் வருத்தப்படும், அதனால தான்ப்பா இப்படி செஞ்சோன்னு எங்கள் செந்தில் சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் பாண்டியன் அதிர்ந்து போய் நின்றுட்டுருக்கேன். ஏண்டி இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லே சொல்லலை அப்படின்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க. என்ன கோமதி, இந்த வீட்டில் யார் என்ன செஞ்சாலும் முதல்ல சொல்கிறப்பில்ல, இப்போ அதுவே நம்மக்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்கு. ஆமாம், இது என்னென்ன விஷயங்களும் இந்த வீட்டில் நமக்கு தெரியாமல் நடக்குதோ இல்லை தெரியாமல் மறைச்சிட்ருக்காங்களோ தெரியலையே. பசங்க மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதுங்களை நம்பி இந்த பொண்ணுங்க பண்ணுற வேலை என்னால் தாங்கிக்கவே முடியலை. முதல்ல ராஜி, இப்போ மீனா, அதுக்கு பிறகு எங்கள் தங்கமேலு, இப்படி எல்லாரும் ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. ஏன் அரசி, நீ இந்த வீட்டில் ஏதாவது என்கிட்ட உண்மையை மறைச்சி வச்சிருக்கியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு அரசி, என்னப்பா நான் போய் என்னப்பா மறைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமேல அப்படியே கதிகலங்கி நின்றுட்டுருக்காங்க. பாண்டியன் பார்க்குறாங்க தங்கமேல, என்னப்பா இதுக்கு என்ன காரணம் சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது தங்கமேல், மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லிட்டு ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி விடுப்பா, எதுக்குப்பா அழுகிறப்போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாமா, நான் தான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன், பாவம் அதுக்காக நீங்கள் இங்கே கதிரை திட்டுறது சரியில்லை மாமா. கதிரும் பாவம், கதிரும் செந்திலும் தான் 2 பேரும் சேர்ந்து தான் எங்களுக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் அதை இப்படி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலை மாமா, மன்னிச்சிருங்க மாமா, நாங்கள் பண்ண தவறுக்காக தானே இப்போ அவங்கள திட்டிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட மீனாவும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ராஜி நேற்று தான் எங்கள் கதிருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க, இன்றைக்கி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க எங்கள் தங்கமேல் கிட்ட, ஏண்டி இந்த விஷயத்தை என்கிட்டயாவது ஊர் சேர்ந்ததும் சொல்லியிருக்கலாம், அதையும் சொல்லலை, இப்படி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டே இருந்தால் எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வரும்? இங்கே ராஜி என்னடானா டியூஷன் விஷயத்த மறைச்சா, நீ என்னடானா இந்த பண விஷயத்த மறைச்சிருக்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் இந்த வீட்டில் யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சு கிடக்குதோ தெரியலைன்னு எங்கள் கோமதி சொல்லும்போது அதுக்கு எங்கள் பாண்டியனும், விடு கோமதி, நம்ம பெரியவங்க மேலே நம்பிக்கை மரியாதை இதெல்லாம் இருந்தால் தானே நம்மக்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு செய்யணுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்படி சரவணன் ஃபோன் பண்ணி சொன்னான்னா ஏன்டா அதை என்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன் சரவணனுக்காக நான் அந்த பணத்தை கொடுக்க மாட்டேன்னா, இந்த வீட்டுக்காக ஒவ்வொரு மாத செலவுகளையுமே இந்த பணத்தை மொத்தமாக தன்னுடைய சம்பள பணத்தை தனக்குன்னு எந்த செலவுக்கும் எடுத்துக்காமல் வீட்டில் கொடுக்குறான், அப்படிப்பட்டவனுக்கு நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு இங்கே சரவணனை பார்த்துவோம் மற்ற பசங்களை பார்த்தும் பாண்டியன் பேசுகிறத கேட்டதும் உடனே கதிருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமாப்பா, நீங்கள் செய்வீங்க தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்திருக்க முடிவு கண்டிப்பாக வேறு மாதிரியாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் அங்கே தங்கணுமா, பேசாமல் நீங்கள் ஊருக்கு கிளம்பி வாங்க, வேறு எங்கேயாவது நான் உங்களை அனுப்பி விடுறேன்னு சொல்லுவீங்க, கண்டிப்பாக இதை தாப்பா நடந்திருக்குன்னு எங்கள் கதிர் சொல்லும்போது இங்கே பாண்டியனை இதை கேட்டு அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கேன். இங்கே கதிர் சொல்கிறதும் சரிதாங்க, சரவணனுக்காக அவங்க செஞ்சது சரிதான், ஆனால் கேட்காம எடுத்ததை தவறு தான், அதுக்காக நம்ம பசங்களும் நம்மளே தண்டிக்கலாமான்னு எங்கள் கோமதியை சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட. இங்கே பாண்டியன் ரொம்ப கோவத்தில் யார்கிட்டையுமே பேசாமல் உள்ளே போய் படுக்க போக, ஏண்டி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமேலையும் திட்டிட்டு சரவணன் கிணி திட்டிட்டு அவங்களும் உள்ளே போய்ட்றாங்க கோமதியும்.
விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்கிட்ட ரொம்ப சமாதானமாக பேசுகிறாங்க சரவணனும். சாரிடா, எனக்காக நீ அப்பா கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது, இப்போ நீ எதுக்கு அவசரப்பட்டு உண்மையை சொன்ன? அப்பா இப்போ உன் மேலே கோவப்பட்டு போயிட்டார் பார்த்தியான்னு சொல்லும்போது, தப்பு பண்ணது நாங்கள் தானே, அதுக்கான தண்டனையை நாங்கள் தானே அனுபவிக்கணும். இதுக்காக எல்லா நேரங்களையும் நீயே இந்த வீட்டில் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பியான்னு சொல்லி எங்கள் கதிரை வந்துட்டு உள்ளேயும் போக சொல்லிடுறாங்க. செந்திலை கூட்டிகிட்டு மீனா போக, கதிரை கூட்டிகிட்டு ராஜி போக, எங்கள் தங்கமேல் சரவணனை உள்ளே கூப்பிடுறாங்க. இங்கே சரவணன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கும்போது எங்கள் தங்கமேல் உள்ளே போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ளே போகிற சரவணன், இப்போ எதுக்கு அழுகிறேன்? எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் மயில. இப்போ பாரு, உன்னுடைய அசால்ட்டான ஒரு தனத்தால் தான் இப்போ திரும்பவும் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனை. இப்போ அப்பா நம்ம வீட்டை கோச்சிக்கிட்டார். நல்ல வேலை கதிரை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியில் தள்ளலை, இல்லைனா நடந்திருக்க விஷயமே வேற. அப்போ கூட நான் தான் அந்த விஷயத்த சொல்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறியன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு மாமா. மாமா எதுவும் திட்டிட்டு வரோன்னு தான் அப்படின்னு சொல்லும்போது, தப்பு பண்ணனா அதுக்கான திட்டை வாங்கி தானே ஆகணும். அதுக்கும் பயந்துக்கிட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு எங்கள் சரவணன் கேட்க, எங்கள் தங்கமேல் தலை குனிஞ்சு இருக்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே படுத்துங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் தங்கமேலுக்கு தூக்கமே வரல. அடுத்த நாள் பொழுது விடுது. எங்கள் பாண்டியன் யார்கிட்டையும் சரியாக பேசக்கூட இல்லை. அவர் பாட்டுக்கு கிளம்பி கடைக்கு கிளம்பி போக, சரவணன் கதிர் செந்தில்னு யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசலை. பழனி வேலை மட்டும் கூட்டிகிட்டு போக, டே மாப்பிள்ள கொஞ்ச நாள் சும்மா இருங்கடா, அவர் எப்படியும் கோவம் திரும்பி வந்துடுவார், எவ்வளோ நாளைக்கு கோவத்தோடு இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் பழனி வேலை ஆறுதலாக பேசிட்டு அங்கே பாண்டியன் கூட கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பழனி வேலு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, வீட்டில் எதுவும் பணம் இருந்தால் எடுத்து கொடுத்து விடுறியான்னு சொல்லும்போது, ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைக்கா, பேங்க்கில் ஏற்கனவே போட்டிருந்த பணத்தை எங்கள் கதிர் வேற எடுத்துட்டானே. அது மட்டும் இல்லாமல் இப்போ பேங்க்கில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது, மீதி பணமே இல்லாமல் இப்போ ரொட்டேஷனில் தானே இருந்துகிட்டு இருக்கு. இப்போது வீட்டில் இருக்க பணம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த பணத்தை வச்சு இங்கே பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட கோமதி, அப்படியாடா, இங்கே சரவணன் கொடுத்த பணமும் இருக்குது, அது போக நானும் கொஞ்சம் பணம் வச்சுருக்கேன், அது ரெண்டையும் எடுத்து வைக்கிறேன், நீ வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பழனிவேலு சரிக்கான்னு சொல்லி இங்கே ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போய் பணத்தை வாங்குறதுக்காக எங்கள் கோமதிகிட்ட இருக்க, கோமதி உள்ளே போய் பீரோலேருந்து அந்த சம்பள பணத்தோட அந்த கவரை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பழனிவேல்கிட்டையும் கொடுக்குறாங்க. என்னத்தை அவருடைய சம்பள பணத்தை இதுக்காக எங்கே கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது, நீ போடா பழனிவேல், நீ முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. உள்ளே இருக்க சரவணன் தலைவலின்னு படுத்திருந்தவங்க கிளம்பி வெளியில் வரேன். மாமா, உங்கள் சம்பள பணம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மயில், என்ன விஷயம்னு சொல்லி இங்கே கேட்க, அத்தை இப்போ எதுக்காக இவருடைய சம்பள பணத்தை எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு எங்கள் தங்கமயில் கோமதி கிட்ட கேட்க, எங்கள் கோமதி அப்படியே எதுவுமே புரியாத மாதிரி எங்கள் தங்கமயில பார்த்துட்டு இருக்க. மீனா ராஜினி எல்லாமே வராங்க. இல்லத்தை, அவருடைய சம்பள பணத்தை இப்படி எடுத்து கொடுத்துட்டீங்களே, நாளைக்கு ஏதாவது ஒரு தேவை செலவுன்னு வரும்பொழுது நாங்கள் பணம் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? ஏற்கனவே இங்கேருந்து போய் ஹோட்டலுக்கான பணத்தை கட்ட முடியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ சரியான நேரத்தில் உதவி பண்ணது இங்கே கதிர் தம்பியும் செந்தில் தம்பியும் தான். என்ன, இங்கே மாமாவோட பணத்தையே எடுத்து கொடுத்துட்டாங்க, அதுதான் இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையே. ஆனால் மாமாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசியிருக்கணும்ல. இத்தனை வருஷமாக இந்த வீட்டுக்கு சம்பள பணத்தை மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்குறவர் இப்போ ஒரு 11,000 பணத்தை எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க பேசுகிறத சரியாத்த நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் தங்கமயிலும். இதை கேட்ட கோமதி செம்ம டென்ஷன் ஆகுது. உடனே சொல்கிறாங்க, ஏண்டி உனக்கு எவ்வளோ திமிரம் இருக்கும்? இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். நேற்று வந்தவன் நீ, ஆனால் இன்றைக்கி நீ பேசுகிற பேச்சு எதுவுமே சரியில்லை மயிலு. இத்தனை நாளாக இந்த வீட்டில் பொட்டிப்பாமல் அடங்கியிருந்த, ஆனால் இப்போ நீ பேசுகிறது உனக்கும் உன்னுடைய குணத்துக்கும் சரிப்பட்டே வர மாட்டுது. ஒருவேளை இதுதான் உன்னுடைய உண்மையான குணமா? இந்த வீட்டில் இத்தனை நாளாக ஒரு நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மயில், அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லைத்த, நீங்கள் எதுக்காக தப்பாக நினச்சிக்கிறீங்க? எல்லா உரிமையும் அவங்கவுங்களுக்கான உரிமையை கேட்கத்தானே செய்வாங்க, அப்படி தானே நானும் கேட்டேன். இவருடைய சம்பள பணத்தை நான் கேட்குறத தவறா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. உடனே அதுக்கு கோமதியும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த வீட்டில் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஒன்று தான். இந்த வீட்டில் மொத்த பணமும் இந்த வீட்டில் மொத்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு சேர வேண்டியது கடைசியில் வந்து சேரத்தான் போகுது. இங்கே நீ பண்ணது தவறு கிடையாது, நான் இங்கே சரவணனோட சம்பள பணத்தை தூக்கி கொடுத்தது தவறாக தெரியுது, அப்படித்தானே? சரி விடுமா, இந்த பணம் உனக்கு வேணும் அவ்வளவுதானே? இப்போவே நான் ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்கிறேன்னு சொல்லி இங்கே ஃபோன் எடுக்கும்போது, அம்மா நிறுத்துமா, இப்போ எதுக்கு நீங்கள் தங்கமேல் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட கொடுக்க சொன்ன பணத்தை கொண்டு வர சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்பா கிட்ட இப்போ கையில் பணம் இல்லைடா, பேங்க்லேயும் இப்போ பணம் இல்லை அப்படின்றதுனால தான் வீட்டில் இருக்க பணத்தை கொண்டு வர சொன்னார். அந்த பணத்தை தானே இப்போ கொடுத்து விட்டேன். வீட்டில் எது இருக்கோ அதை தானே கொடுத்து விட முடியும். இப்போ எதுக்காக அந்த பணத்தை கொடுத்து வரீங்கன்னு சொல்லி உன் பொண்டாட்டி கேள்வி கேட்குறா. இதுக்கப்புறமும் நான் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கணுமா? பேசாமல் விடுடா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நிற்கிற மீனா ராஜியும் சொல்கிறாங்க, அத்தை இதுக்கெல்லாம் எதுக்கு கோவப்படுறீங்க? என்னக்கா நீங்கள் பண்ண தவிர எதுவுமே தவறாகவே நினச்சி எடுத்துக்க மாட்டீங்க. இங்கே அத்தைகிட்ட கேள்வி கேட்டு இப்படி அவங்க மனசை சங்கடப்படுத்துறீங்களேன்னு சொல்லும்போது, ராஜி நான் அப்படி எதுவும் தப்பாக பேசலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் மீனாவும், நீங்கள் பேசுனது எல்லாமே தவறு
அக்கா, முதல்ல அத்தைகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே நம்மளை மன்னிப்பு கேட்க வைக்க சொல்கிறாளுங்களே அப்படின்னு நினச்சி இங்கே மீனா ராஜியும் பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. மீனா ராஜி பார்த்து முறைக்கிறத பார்த்ததும் தங்கமயிலும், சாரி நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக பேசலை, நான் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக நடந்துட்டேன், பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது இங்கே தங்கமயில்கிட்ட கோமதி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உள்ள வேகமாக போக, ஏமயிலு நீ பண்ண தவறுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்றது ஒரு எண்ணம் உனக்கு வரலைனாலும் சரி, அதுக்காக உங்கள்கிட்ட அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்லாம் யோசிக்காத, அது ரொம்ப பெரிய தப்பு, இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படி ஒரு எண்ணமே உனக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சரவணனும் ரொம்ப கோவமாக திட்டிட்டு போயிடுறாங்க தங்கமயில.